தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா, ஈராக்ல இருக்கக்கூடிய குர்திஸ்தானுடைய பகுதியில் இருக்கிற மலைகள்ல இன்னைக்கு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கு யார் சண்டை போடுறாங்கன்னே தெரியாத அளவுக்கு ஈராக்ல நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்காவும் அடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஈரானும் அடிக்கிறாங்க ஈராக்க. அது இல்லாம ஈராக்குள்ள இருக்கக்கூடிய குர்திஸ்தான்ல இருக்கக்கூடியவங்களும் அதே மாதிரி அங்க இருக்கிற ஈரானுடைய பேக்கப் போர்ஸும் தாக்குறாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஈராக்குடைய கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ரூல்ஸ் போட்டு அவங்களும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தத்துல பார்க்கும்போது ஈராக்ல எல்லா பக்கம் இருந்தும் தாக்குதல்கள் வந்து கொண்டே இருக்கு. ஈரான் ஒரு முடிவை எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஈராக் நம்ம கையை விட்டு போயிடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய நடவடிக்கைகள் ஈராக்குக்குள்ள எடுக்கப்படுது. அதுவும் எல்லை ஓரங்கள்ல ஆட்களை எல்லாம் அனுப்புறாங்க. அவங்களுடைய வாகனங்களோடு அனுப்பி அந்த மெர்கவா மாதிரி இருக்கக்கூடிய வாகனங்களோடு ஈராக்குள்ள என்ன பண்றாங்க, ஈரான் படைகளை அனுப்பி அதுல இருந்து கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் முயற்சி பண்றாங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்கள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல அமெரிக்கா கூட பாத்தீங்கன்னா ஈராக் டை அப் ஆயிருக்கு. அது மூலமாவே நல்லா தெரியுது அமெரிக்கா பேச்சு ஈராக்குடைய கவர்மெண்ட் கேட்க போடுதுன்னு சொல்லிட்டு. அதனாலதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நாங்களா தரைவழிக்கு யாரையும் அனுப்ப மாட்டோம், ஆனா யாராவது விருப்பப்பட்டு போனா எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு இருக்காங்க. அதாவது குர்திஸ்தான்ல இருந்து ஈராக்குடைய குர்திஸ்தான் பகுதியில இருந்து குர்தீசுகள்லாம் ஈரானுக்குள்ள தரைவழி போனா பரவாயில்ல, ஆனா நாங்களா அனுப்ப மாட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னனால ஈரான் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ஈராக்குடைய கவர்மெண்ட் இப்ப உங்க பேச்ச கேக்குறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தரைவழிக்கு வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றீங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆயுதங்கள்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுவீங்க. அதனால நாங்க தரைவழியில அவங்க வர விடாம பண்றோம்னு சொல்லிட்டுதான் எல்லை ஓரங்கள்ல படைகளை குவிச்சிருக்காங்க. அது இல்லாம தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய பேக்கப் போர்ஸ், ஈரானுடைய பேக்கப் போர்ஸ் அமெரிக்கா அடிச்சிட்டு இருக்காங்க. மாத்தி மாத்தி ஈராக் ஃபுல்லாவே சண்டை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஈரானுடைய சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மினிஸ்டரை மறுபடியும் கைது பண்ணிருக்காங்க. ஏற்கனவே ஒரு 17 பேர்த்த கைது பண்ணாங்க. அது இல்லாம மறுபடியும் ஈரானுக்கு தொடர்பா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களையெல்லாம் ஈராக்குள்ள வச்சு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. ஈராக்ல இருந்து என்ன பண்ண பாக்குறாங்க, பிரிக்க பாக்குறாங்கன்னு நல்லாவே தெரியுது. அடுத்து காசாவுல பாத்தீங்கன்னா கலீல் ஹையா அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. நம்ம பார்த்திருப்போம், சின்வார் அவர்கள் இறந்ததுக்கு பின்னாடி இன்னும் தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது தள்ளி தள்ளி வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப கலீல் அல் ஹையாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. லெபனான்ல கூட பாத்தீங்கன்னா நஸ்ருல்லா அவர்கள் இறந்த போது நயீம் காசிமை தேர்ந்தெடுத்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈரான்ல ஆயத்துல்லா கொமீனி இறந்த போது முஜ்தபா கொமீனியை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் தேர்ந்தெடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. காசாவுல ரொம்ப நாளா தேர்ந்தெடுக்காம இருந்தாங்க. போர் நின்று சமாதானம் எல்லாம் முடிட்டு தான் பாத்துட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 6-7 மாசம் ஆயிடுச்சு சமாதானம் இந்த நிலைமையில என்ன பண்ணிருக்காங்க, இவர்களை கலீல் ஹையா அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவர் பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் லீடர் தான். வெறும் மக்களோட மட்டும் இல்ல, இவர் அரசியலையும் ஈடுபட்டிருக்காரு. இவருக்கு 4 மகன்கள். 4 மகன்களுமே இஸ்ரேலுடைய தாக்குதல்ல உயிரிழந்திருக்காங்க. அதுலயும் 4வது மகன் பாத்தீங்கன்னா கடைசியா கத்தார்ல பேச்சுவார்த்தை நடக்கும்போது கூட அந்த பேச்சுவார்த்தைக்காக பங்கேற்க போன இடத்துல கலீல் அல் ஹையா அவர்கள் அவங்களுடைய டீம் எல்லாம் வர்றதுக்குள்ள அந்த இடத்துல தாக்குதல் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல அவருடைய 4வது மகன் இறந்திருப்பாரு. அந்த தாக்குதல கலீல் அல் ஹையா அவர்கள் தப்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் நிறைய கஷ்டங்கள் பட்டு கொண்டுதான் இருக்காரு. 4 மகனையுமே இறந்திருக்காரு, குடும்பத்தை இறந்திருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம். எல்லாமே இஸ்ரேலால அவர் பட்டிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு படை, அந்த படைக்கு பாத்தீங்கன்னா இவர் ரொம்ப நெருக்கமானவராக இருக்காரு. அந்த படை இவங்க பேச்ச கேட்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. ஏன்னா அரசியல்வாதிகளுக்கும் பொதுவா போராளி குழுக்களுக்கும் என்ன பிரச்சனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே அரசியல்வாதிகள் தனியா இயங்கி கொண்டிருப்பாங்க, குழுக்கள் தனியா இயங்கி கொண்டிருப்பாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க, அந்த போராளி குழுக்களுக்கே ஒரு தலைவர் மாதிரி செயல்படக்கூடிய ஒரு நபர். அதனால இவர் சொன்னா கேட்பாங்க அங்க இருக்கக்கூடிய போராளிகள் அப்படிங்கறதுனால இவரவே தேர்ந்தெடுக்கிறாங்க. இதெல்லாம் இல்லாம பாத்தீங்கன்னா இவரை பொறுத்தளவுக்கு இறந்து போன சின்வார் அவர்கள் இன்னும் முக்கியமான தலைவர்களுக்கு எல்லாம் இவர் ஒரு லெப்ட் ஹேண்டாக இருந்திருக்காரு. அதுலயும் இவர் விடுதலை அமைப்புக்கூட அங்கீகாரம் பெற்ற தலைவரா இருக்காரு. எல்லா அமைப்புகளுமே இவரை ஏத்துக்கிறாங்க தலைவரா. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த முகமது அப்பாஸ எந்த விடுதலை அமைப்பும் தலைவரா ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா இவரை பாத்தீங்கன்னா எல்லாருமே தலைவரா ஏத்துக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல துருக்கியை விடவும்
ஹவுதீஸை விடவும், இன்னும் சொல்ல போனா ஈராக்ல இருக்கக்கூடிய பேக்கப் போர்ஸை விடவும், லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை விடவும் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு ரொம்ப நெருக்கமானவர்னு சொல்லப்படுது. அப்ப ஈரானுக்கு ரொம்ப நெருக்கமானவர், விடுதலை குழுக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமானவர், எல்லாத்துக்கும் மேல அரசியல்வாதியாகவும் இருந்திருக்காரு, எல்லாத்துக்கும் மேல அவருடைய மகன்களை இஸ்ரேலுடைய தாக்குதல்ல இழந்திருக்காரு. இத்தனையும் செஞ்சவரை தான் என்ன பண்ணிருக்காங்க, இப்ப தலைவராக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா மக்களும் வரவேற்றிருக்காங்க. பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து அவருடைய ஏதாவது ஒரு செயல்பாட்டின் காரணமாக காசாக்கு தேவையான விஷயங்கள்லாம் இஸ்ரேல் இருந்து பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும்ட்டு. அடுத்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து அமெரிக்காவுடைய கப்பல் எல்லாம் இருக்குல்ல, கப்பலுக்கு தேவையான ட்ரோன்கள்லாம் வந்து அடிக்கிறதுக்கு தயார் பண்ணுவாங்கல்ல, அந்த குடோன்களெல்லாம் வந்து அழிச்சதாக வந்து சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் ஃபேக்டரி, அவங்களுடைய கண்காணிக்கக்கூடிய கோபுரங்கள், அவங்களுடைய தகவல் தொழில்நுட்பங்கள் இதெல்லாத்தையும் தாக்கியதாக வந்து ஈரான் கிளைம் பண்றாங்க. மறுபக்கம் அமெரிக்காவும் அதே தான் வந்து கிளைம் பண்றாங்க. நாங்களும் வந்து ஆயுத குடோன்களை அழிச்சிட்டோம், அவங்களுடைய உற்பத்தி மையத்தை அழிச்சிட்டோம், இனி ஆயுதமே இருக்காதுன்னு சொல்றாங்க. அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கலிபாக் வரல சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் அறிவா, உங்களுடைய அறிவு ரொம்ப சிறுசு, நீங்க வந்து கொஞ்சம் நல்லா கண்ணை திறந்து பாருங்க, நாங்க தொடர்ந்து தாக்குதல் தான் நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி ஆயுதம் எல்லாம் எங்கள்கிட்ட அழிஞ்சு நாங்க ஆயுதமே இல்ல, தரைப்படை இல்ல, வான்படை இல்ல, கப்பல் படை இல்ல அப்படின்னா இந்நேரம் நாங்க உங்கள்கிட்ட சரணடைஞ்சிருக்கணும். அதெல்லாம் நாங்க சரணடையிலனாவே என்ன அர்த்தம், நாங்க இன்னுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும்னு அர்த்தம். இன்னும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு கூட எங்களால தாக்குதல் செய்ய முடியும். இனிமேல் நீங்க பேப்பர்ல என்ன இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கணும். நிபந்தனைகளை ஒண்ணு போட்டுட்டு சமாதானத்துக்கு அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா செய்யலாம்னு நினைக்க கூடாது. இனிமேல் நிபந்தனைகள் போடுற மாதிரி என்ன பண்ணும், அதை ஃபாலோ பண்றதா இருந்தா எங்கள்கிட்ட வாங்க, இல்ல ஃபாலோ எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னா நீங்க எங்கள்கிட்ட வராதீங்க, நாங்க சண்டையே போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை ஈரான் வந்து நீங்க எப்பயும் ஏமாத்துற மாதிரி எங்களை இந்த தடவை ஏமாத்த முடியாது அப்படிங்கறதையும் வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பேச்சுவார்த்தையில வர மாதிரி தெரியல. மார்க்கோ ரூபியோ வேணா சொல்லியிருக்காரு, நாங்க பேச்சுவார்த்தைக்கு ரெடி, நீங்க வந்தா சமாதானத்துக்கு போலான்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து தாக்குதலை தான் வந்து செய்து கொண்டிருக்காங்க. அடுத்து கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா லெபனான்ல இன்னைக்கு ஒரு டனல் கண்டுபிடிச்சிருக்காங்க. டெய்லி ஏதாவது ஒரு டனலை கண்டுபிடிச்சு வீடியோ போட்டுட்டே இருக்காங்க இஸ்ரேலு. என்ன சொல்ல வராங்கன்னா, அங்க இன்னும் வந்து ஹிஸ்புல்லா வந்து கை ஓங்கி இருக்கு, அவங்க வந்து ஆயுதங்கள் தயாரிச்சுட்டு இருக்காங்க, எங்களை தாக்கிட்டு இருக்காங்க, அதனாலதான் நாங்க தாக்குறோம், நாங்க ஒன்னும் சும்மா ஒண்ணு அடிக்கல, நாங்க டெரரிஸ்ட தான் அழிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அங்கிருந்து ஒரு வீடியோவையும், அதே மாதிரி காசாக்குள்ள இன்னைக்கு கான் யூனிஸ் பகுதியில ஒரு தாக்குதலை நடத்திட்டு அதுல வந்து ஒரு வீடியோ காட்டுறாங்க. அதுல ஒரு நபர் வந்து கையில துப்பாக்கில வச்சிருக்க மாதிரி காமிச்சிட்டு, பாத்துக்கோங்க அவங்க இன்னும் ஆயுத குழுக்கள் சுத்திட்டு தான் இருக்காங்க, அதனாலதான் நாங்க தாக்குறோம் காசாக்குள்ள, ஆனா காசாக்குள்ள நாங்க வந்து வரம்பு மீறி அடிக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றீங்க, இல்ல அவங்க இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலா இருக்காங்கன்னு சொல்லிட்டு லெபனான்லயும் சரி காசாலையும் சரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயுதத்தோட இருக்கிறதாகவும் அதனாலதான் நாங்க அடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா 2 பக்கம் இருந்துமே வீடியோக்களை போட்டு வெளிப்படுத்திருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.